தேவன் சமூகத்தில் வெறுமையா இருக்கிறேன். என்கிட்ட ஏதாகிலும் கிடைக்குன்னா தேவ சமூகத்தில் உண்மை உள்ளதை சொல்லுகின்றேன். சத்தியத்தின்படி கொடுக்க திறந்த மனதோடு இருக்கிறேன். இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இங்கிருந்து நான் எதையும் கொண்டு போக போவதும் இல்லை. கர்த்தருக்காக நான் எதை செய்கிறேனோ, என் சபைக்காக எதை செய்கிறேனோ, என் தேவ நாம மகிமைக்காக எதை செய்கிறேனோ, இதுதான் என் கூட வரும். இதுதான் என் கூட வரும். என் தேவன் நாம என்றைக்கு மகிமைப்படட்டும். இதுதான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். யோவானையோ பேதுருவையோ எந்த மனுஷனையோ பார்த்துட்டு ஏதாகிலும் கிடைக்குமான்னு நினைச்சு பார்த்து பார்த்து சோர்ந்துட்டீங்களா? உனக்கு ஒரு நாமத்தை அறிமுகப்படுத்திட்டேன். அந்த நாமம் நசரேயனாகிய இயேசு. அந்த நாமம் நிரந்தரமாய் உனக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும். அந்த நாமம் உனக்கு ஜெயத்தையும் சுகத்தையும் கொடுக்கும். அந்த நாமம் உன்னை வாழ வைக்கும். அந்த நாமம் உன்னை உயர்த்தும். அந்த நாமம் உனக்காக கடைசி வரைக்கும் போராடும். மனுஷர்கள் மறந்து கைவிட்டாலும் ஓடி போனாலும் இந்த ஒரே நாமம், நீ கல்லறைக்கு போனாலும் சரி, உன் ஆத்மா மோட்சத்திற்கு வருகிற வரைக்கும் இந்த நாமம் மாத்திரம்தான் உன் கூட வரும். சொந்த பந்தம் இல்லை, உறவுகள் இல்லை, சபைகள் இல்லை, எந்த ஜனங்களும் இல்லை. இந்த ஒரே நாமம் இயேசு. இவர் ஒருத்தர் தான் உன் வாழ்க்கை பயணத்திலே ராஜாதி ராஜாவாக, தகப்பனாக, தாயாக, உன் கரத்தை பிடித்து நண்பனாக கடந்து வருவார். இறுதி மூச்சு வரைக்கும் உன் கூட இருப்பார். உன் மூச்சு நின்ற பிறகு உன் ஆத்மாவை தேவ ராஜ்யத்திலே சேர்ப்பார். இவர் தான் கூட வருவார்.